नमो विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki ஜெய். இன்னைக்கு பகவத்கீதை ஆம், 9வது அத்தியாயம் மிக ரகசியமான அறிவு. பூரணத்தின் வைபவம் வந்துட்டோம் 10.5ல. 10 மதஜி. ஹரே கிருஷ்ணா. ஆமாங்க மாதாஜி, 10 பூரணத்தின் வைபவம். ம். அதுல வந்து அகிம்சையோட இருக்கிறேன். அகிம்சையோட நிறுத்திருக்கோம் இல்லைங்களா? 4-5 வச்சிருக்கிறேங்க மதஜி. ஹரே கிருஷ்ணா. 5 மாதாஜி, 5. அதான். அதுல வந்து சத்தியம் படிச்சுங்களா? சரிங்க. சஸ்தியம் அதான் படிக்கணும்னு நினைக்கிறேன். அகிம்சை பார்த்துட்டோம். சத்தியம் படிக்கணுங்க மதஜி இல்லைங்களா? சஷ்டி. ஆமாங்க மாதாஜி, சஷ்டியம் தான் படிக்கணும். எந்த பேராங்க மாதாஜி? 3வது பேராங்க மாதாஜி. இல்லைங்களா, அதெல்லாம் முடிச்சாச்சு. புத்தி அகிம்சை முடிச்சோம் நாம. ஞாபகம் இருக்குங்களா? பிறரை துன்பத்திலும் குழப்பத்திலும் ஆழ்த்தக்கூடிய எந்த செயலையும் செய்யாமல் இருப்பது. சமதா சமத்துவம் அது படிக்கணும் மாதாஜி. பேஜ் நம்பர் வந்து 538. 38 சமதா சமத்துவம் தான். திருஷ்டி முடிச்சாச்சு மாதாஜி. ஆமா. அதுக்கு அடுத்த பேரால இருந்து வாசிக்கணும். தானத்தை பொறுத்தவரையில் அதுல இருந்து படிக்கணும் மாதாஜி. ஓ, துஷ்டி படிச்சுட்டோங்களா? திருஷ்டியில அந்த பாதி தான் படிச்சிருவோம். தானத்தை பொறுத்தவரையில இருந்து படிக்கணுங்க. துஷ்டி முடிச்சிட்டோமா அப்போ? இல்லைங்க, ஃபுல்லா முடிக்கலீங்க. அந்த சரிங்க. அந்த பாதியிலே ஸ்டாப் ஆகி நிக்குது. ஓகே, தானத்தை பொறுத்தவரையில் ஒருவன் தானத்தை பொறுத்தவரையில் ஒருவன் தனது வருமானத்தில் 50% சில நல்ல காரியங்களுக்காக கொடுக்க வேண்டும். அத்தகைய நல்ல காரியம் என்ன? கிருஷ்ண உணர்வோடு செய்யப்படும் காரியங்களே நல்ல காரியங்கள். இவற்றை நல்ல காரியங்கள் என்று சொல்வதை விட மிகச்சிறந்த நல்ல காரியங்கள் என்று சொல்லலாம். கிருஷ்ணர் நல்லவர் என்பதால் அவருக்காக செய்யப்படும் காரியங்களும் நல்லவையே. எனவே தானம் என்பது கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டுள்ள நபர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். வேத இலக்கியங்களின்படி தானம் அந்தணர்களுக்கு கொடுக்கப்படுவதாகும். வேத வழிமுறைகள் முறையாக பின்பற்றப்படாவிட்டால் இப்பயிற்சி இன்றும் வழக்கத்தில் உள்ளது. பின்பற்றப்படாவிட்டாலும் இப்பயிற்சி இன்னும் வழக்கத்தில் உள்ளது. தானம் அந்தணர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. ஏனெனில் உயர்ந்த ஞானமான ஆன்மீக ஞானத்தை வளர்ப்பதில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஒரு பிராமணன் தன் வாழ்நாள் முழுவதையும் பிரம்மனை புரிந்து கொள்வதற்காக அர்ப்பணிக்க வேண்டியவன். பிரக்மா ஜானதீதி பிரக்மான பிரம்மனை அறிந்தவன் பிராமணன் என்று அழைக்கப்படுகிறான். இவ்வாறாக உயர்ந்த ஆன்மீக சேவையில் எப்போதும் ஈடுபட்டுள்ள பிராமணர்களுக்கு தங்களது வாழ்க்கை தேவைகளுக்காக வேலை செய்ய நேரமில்லை என்பதால் தானம் பிராமணர்களுக்கு வழங்கப்படுகிறது. வேத இலக்கியங்களின்படி துறவறம் மேற்கொண்டுள்ள சன்னியாசிகளுக்கும் தானங்கள் வழங்கப்பட வேண்டும். சன்னியாசிகள் வீடு வீடாக சென்று யாசிக்கின்றனர். பணத்திற்காக அல்ல, தொண்டிற்காக. இல்லறத்தில் இருப்பவர்களை அறியாமையின் மயக்கத்திலிருந்து எழுப்புவதற்காக அவர்கள் வீடு வீடாக செல்வது மரபு. குடும்ப விஷயங்களில் ஈடுபட்டுள்ள இல்லறத்தினர் கிருஷ்ண உணர்வை வளர்ப்பதே வாழ்வின் உண்மையான நோக்கம் என்பதை மறந்திருப்பதால் அவர்களின் இல்லங்களுக்கு யாசகர்களாக சென்று அவர்களை கிருஷ்ண உணர்வில் உற்சாகப்படுத்துவது சன்னியாசிகளின் கடமையாகும். விழித்தெழுந்து மனித வாழ்வில் தான் பெற வேண்டிய ஒருவன் அடைய வேண்டும் என்று வேதங்கள் கூறுகின்றன. அதற்காக ஞானமும் வழிமுறையும் சன்னியாசிகளால் வழங்கப்படுகின்றன. எனவே தானம் என்பது சன்னியாசிகள், அந்தணர்கள் மற்றும் நல்ல காரியங்களுக்கு மட்டுமே வழங்கப்பட வேண்டும், மனத்திற்கு தோன்றிய காரியங்களுக்கு அல்ல. யசஸ் புகழ் சிறந்த பக்தனே, மிகவும் புகழ் பெற்றவன் என்னும் பகவான் சைத்தன்யரின் கருத்துக்களுக்கு ஏற்ப புகழ் அப்படின்னு நிறுத்தி படிங்க. புகழ் சிறந்த பக்தனேன்னு வராது. புகழ் சிறந்த
புகழ். டாக்டர் மதன். எஸ் புகழ். சிறந்த பக்தனே மிகவும் புகழ் பெற்றவன் என்னும் பகவான் சைத்தன்யரின் கருத்திற்கு ஏற்ப ஒருவன் புகழ் பெற வேண்டும். அதுவே உண்மையான புகழ். ஒருவன் கிருஷ்ண உணர்வில் சிறந்த மனிதனாக ஆகி அது மற்றவர்களால் அறியப்படும் போது அவன் உண்மையான புகழை பெறுகிறான். அத்தகு புகழை அடையாதவன் இகழ்ச்சியுடையவனாகிறான். இத்தகு குணங்கள் இந்த அகிலம் முழுவதும் மனித சமுதாயத்திலும் தேவர்களின் சமுதாயத்திலும் காணப்படுகின்றன. மற்ற லோகங்களில் காணப்படும் பல்வேறு விதமான மனிதர்களிடமும் இத்தகு குணங்கள் உள்ளன. கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றமடைய விரும்புபவனுக்கு இத்தகு குணங்கள் அனைத்தையும் கிருஷ்ணரே கொடுக்கிறார். இருப்பினும் அக்குணங்களை அவன் உள்ளிலிருந்து வளர்க்க வேண்டும். பரமபுருஷரின் பக்தி துண்டில் ஈடுபட்டிருப்பவன் பரமபுருஷரின் ஏற்பாட்டின்படி எல்லா நற்குணங்களையும் வளர்த்து கொள்கிறான். நல்லவையோ தீயவையோ நாம் காணும் எல்லாவற்றின் மூலமும் கிருஷ்ணரே. கிருஷ்ணரிடம் இல்லாத எதுவும் இந்த ஜட உலகில் தோன்ற முடியாது. இதுவே ஞானம். ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமாக நிலை பெற்றிருந்தாலும் எல்லாம் கிருஷ்ணனிடமிருந்தே வெளிப்படுகின்றன என்பதை நாம் உணர வேண்டும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஸோ இங்க 2 குவாலிட்டி என்னன்னா, தானம். தானம் அப்படிங்கிறது நம்மளோட வருமானத்துல 50% நல்ல காரியத்துக்கு கொடுக்கணும். 50 இல்லைன்னா கூட பரவாயில்ல. இப்ப குரு மகராஜ் சொல்லியிருக்காரு, அட்லீஸ்ட் மாதத்துல ஒரு 10% பக்கத்துல இருக்கிற கிருஷ்ணா கான்சியஸ் கோயிலுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு, கிருஷ்ணர் கோயிலுக்கு கொடுக்கணும் அப்படின்னு, தேவர்கள் கோயிலுக்கு கிடையாது. சோ அப்படிப்பட்ட நல்ல காரியம் என்ன? கிருஷ்ண உணர்வோடு செய்யப்படும் காரியங்களே நல்ல காரியங்கள். நிறைய பேருக்கு இதுல குழப்பம் இருக்கு. அதான் எனக்கு இப்பதான் படிச்சோம் பகவத்கீதையில இன்னொரு ஸ்லோகம். கர்மானா என்ன, அகர்மானா விகர்மானா என்ன. இந்த 4வது அத்தியாயத்துல நம்மளுக்கு நம்ம ஏற்கனவே இது படிச்சிருக்கிறோம். கர்மணோபி அபி போக்தவ்யம் போக்தவ்யம் ச விகர்மண அகர்மணச்ச போக்தவ்யம் ககனோ கர்மணோ கதிஹி அப்படின்னு. அப்போ செயல்களின் நுணுக்கங்களை அறிவது ரொம்ப ரொம்ப கடினம். எதை நாம செயலா செய்யறோம், எது தடை செய்யப்பட்ட செயலா செய்யறோம், அதாவது விகர்மாவா. செயலின்மைனா என்ன, அகர்மா. இது ரொம்பவுமே எல்லாரையும் குழப்பம். இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். செயல் அப்படின்னா வேதங்களில் கொடுக்கப்பட்டுள்ளபடி செய்வது செயல். வேதத்திற்கு புறம்பாக தடை செய்யப்பட்ட செயலை செய்வது விகர்மா. பக்தி தொண்டுல செய்யப்படும் செயல்கள் எல்லாமே அகர்மா. இது ரொம்ப நுணுக்கமானது. இது எப்படி நாம தினமும் பாத்தீங்கன்னா காலையில எழுந்திரிச்சு நைட் தூங்குற வரைக்கும் பல செயல்களை செய்யறோம். நாம எந்த செயலை எப்படி செய்யறோங்கிறத பொறுத்துதான் நம்மளுக்கு அந்த பலன்கள் கிடைக்கும். பலனோ பலனின்மையோ. அப்ப செயலின்றி இருப்பதற்கு சமம் பக்தி தொண்டுல பண்றது. ஆனா நீங்க செயல் மூலமா பண்ணணும். இதெல்லாம் குழப்பக்கூடியது. இது அறிவாளிகளை கூட குழப்பக்கூடியது. ஈவன் ஞானிகள், அந்த பக்தர்கள் கூட சில சமயம் குழம்பிடுவாங்க. அறிவாளிகள்னா நாம பௌதீகமான அறிவாளிகளை சொல்லல. அறிவாளிகள் அப்படின்னா பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்கிறவங்க எல்லாருமே அறிவாளிகள். அவங்கள கூட சில சமயம் குழம்புவோம். அதனாலதான் அர்ஜுனா கேக்குறாரு, நான் பேசாம இந்த போர் புரியாம போயிருட்டா, எனக்கு எதுக்கு பாவம் வரும் உங்களெல்லாம் கொன்னா, ஐயோ இவங்கெல்லாம் என் சொந்தக்காரங்க, அப்படி கொன்னா கூட நாளைக்கு பெண்கள் எல்லாம் சோடை போயிருவாங்க. சோ இப்படி நிறைய கருத்துக்களை சொல்றார். நான் எல்லாரும் செத்தப்புறம் நான் எப்படி அரியணையில ஏறி நான் உட்காந்து இருக்கிறது, யார பார்க்க போறா, அதுல எனக்கு என்ன பெருமை கிடைக்க போகுது, பாக்குறக்கே ஆள் இல்லாதப்போ நான் போய் இப்படி நம்மளோட கருத்துக்களை எல்லாம் அர்ஜுனன் மூலமா சொல்ல வைக்கிறார். நாமளே இப்படித்தான் நினைப்போம். சோ நீ என்ன எப்படி செயல்பட வேண்டும், உன்னோட வர்ண ஆசிரமம் முறைப்படி அதை எப்படி கடமை செய்யணும் அப்படிங்கிறது தான் சொல்றாரு. சோ இங்க கிருஷ்ண உணர்வோடு செய்யப்படும் காரியங்களே நல்ல காரியங்கள். சோ இது நிறைய புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணருக்கும் நம்மளுக்கு என்ன உறவுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் கிருஷ்ண உணர்வுல நாம காரியம் பண்ண முடியும். கிருஷ்ணருக்கு ஏன் நாம செய்யணும் அப்படிங்கிறதும் புரியும். நம்மளுக்கும் கிருஷ்ணருக்கு என்ன உறவு, அவருக்கு நாம ஏன் செய்யணும், எப்படி கடன் பட்டிருக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் ஒருத்தர் கிருஷ்ண உணர்வோடு காரியங்களை செய்ய முடியும். இதுல நல்ல காரியம் கிருஷ்ணருக்காக செய்யறது ஏன் நல்ல காரியம், ஏன்னா அவர் நல்லவர்களில் நல்லவர், தூய்மையானவற்றில் தூய்மையானவர். அதனால அவருக்கு செய்யற காரியம் எல்லாம் நல்ல காரியம்தான். ஆனா நிறைய பேரு
ஆம், தானம் அப்படின்னா யாருக்கு வேணா கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. கையிலிருந்து எடுத்து கொடுத்தா தானம்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. அதெல்லாம் வந்து மோசமான காரியமா மாறிடும். தானம்னு சொல்லிட்டு நம்ம கற்பனைக்கேற்ப யாருக்காவது ஒண்ணு எடுத்து கொடுத்தா அது தானம்னு நினைக்கிறாங்க. யாருக்கும் கொடுக்கணும். கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம், அல்லது கிருஷ்ணர் கோயிலுக்கு கொடுக்கலாம், கிருஷ்ணருக்காக நீங்க கொடுக்கலாம். ஆனா கிருஷ்ண உணர்வுல இல்லாதவங்களுக்கு நீங்க கொடுக்கறது தானம் கிடையாது. அதனால உங்களுக்கு பாவம் தான் வரும். ஏன்னா அவர் வந்து எதுக்காக உங்க பணத்தை பயன்படுத்துவார், அந்த தானத்தை முறைகேடாக பயன்படுத்துவாரோ அந்த பாவத்துல ஒரு பகுதி நீங்க வாங்கி கட்டிக்கணும். சோ இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமானது. அப்ப தானம் வந்து அந்தணர்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அந்தணர்கள் எப்படின்னா வேத வழிமுறைகளை அவங்க வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. வேதங்களை பற்றி சொல்லி கொடுப்பாங்க. அதுதான் உயர்ந்த ஞானத்தை வந்து தானம் பண்ணுவாங்க. உயர்ந்த ஞானமான ஆன்மீக ஞானத்தை வளர்ப்பதில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. அதனாலதான் பகவான் சொல்றாரு கோ பிராமண ஹிதாயச்ச அப்படின்னு. பிராமணர்களும் பசுக்களும் எனக்கு மிகவும் பிரியமானவை. ஏன்னா பசு வந்து ரொம்ப சாதுவான மிருகம். 7 தாய்களில் பசு ஒரு தாயாக சொல்லப்படுது. பசு அந்தனர் மனைவி, ராஜாவின் மனைவியான ராணி, தாதி, பெற்ற தாய், பூமித்தாய், இவங்க 7 தாய்மார்கள்ல ஒருத்தவங்க பசு. ஏன்னா பசுவோட பால் குருவின் மனைவி. ஆமா மாதாஜி, குருவின் மனைவி. 7 தாய்மார்கள் இந்த மாதிரி. அதுல வந்து பசு நம்மளுக்கு வந்து சாதுவான மிருகம். நாம தாய்ப்பாலை கூட 3 வருஷம் தான், 3 மாசமோ 3 வருஷம் தான் குடிப்போம். ஆனா பசுவோட பாலை இறக்குற வரைக்கும் குடிக்கிறோம். பசுவோட பால் வந்து மூளை திசுக்களை வலுவூட்டக்கூடியது, நம்மளுக்கு உடம்புக்கு புரதச்சத்து கொடுக்கக்கூடியது. அப்ப அது வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பசு வந்து சாதுவான மிருகம், வீட்டில் வளர்க்கக்கூடிய சாதுவான மிருகம். அதனுடைய பால், மூத்திரம், அதனோட சாணம் எல்லாமே நம்மளுக்கு உபயோகம் உள்ளதாக. அந்த சாணத்துல வந்து கிருமி நாசினி, அதனோட மூத்திரத்திலயும் சரி கிருமி நாசினி இருக்கு. நிறைய மருத்துவ பொருட்களை அதுல இருந்து தயாரிக்கிறாங்க. பசுவோட உடம்புல ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு தேவர்கள் குடியிருக்கிறாங்க. பகவான் லட்சுமி தேவி அதனுடைய பின்பகுதியில இருக்கிறாங்க. முன்னாடி வந்து யமன் தலைப்பகுதியில இருக்கிறாரு. இப்படி எல்லா தேவர்களும் குடியிருக்கிறாங்க பசு கிட்ட. சோ பசு வந்து வெறும் புல்லை மட்டும்தான் சாப்பிடும். அது வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாது. இப்படி அதனால பிராமணர்கள் பசுவும் பகவானுக்கு ரொம்ப பிரியமானவங்க. ஏன்னா பிராமணர்கள் வந்து பகவானின் வாயாக செயல்படுறாங்க. பகவானால் கொடுக்கப்பட்ட அந்த வேதங்களை அவங்க ஓதிட்டே இருக்காங்க எந்த நேரமும். அதனால அவங்க பகவானுக்கு ரொம்ப பிரியமானவங்க. பிரம்ம ஜானாதி பிராமண, பிரம்மனை அறிந்தவன் தான் பிராமணன். இப்படி உயர்ந்த ஆன்மீக சேவையில் எப்போதுமே ஈடுபட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு வேலை செய்ய நேரம் இருக்காது. அதனாலதான் தானம் கொடுக்குறாங்க பிராமணர்களுக்கு. அந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் பிராமணர்கள்லாம் வேலை செய்யறாங்க. அப்புறம் கலிகாலம் எல்லாமே சிஸ்டம் மாறி போச்சு. வேதங்களை யாரும் படிக்கிறது இல்ல. அதனால அவங்க வாழ்வாதாரத்துக்காக வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எப்ப வந்து கலிபுருஷன் வந்தாரோ அப்பவே அந்த ஸ்ருங்கி மகரிஷியோட சமீக மகரிஷியோட மகனான ஸ்ருங்கின் மூலமாக கலிபுருஷன் பிராமண பண்பாட்டை அழிக்க. ஏன்னா முதல்ல தலையில தானே கை வைக்கணும். பாதம் அப்படின்னா அது வந்து தமோ குணத்துல இருக்கிற சூத்திரர்கள். சோ தலை அப்படின்னா பிராமணர்கள். சோ தலையில கை வைக்கணும். ஏன்னா தலைப்பகுதி ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா? அது போல சமுதாயத்திற்கு பிராமணர்கள் ரொம்ப முக்கியமானவங்க. அதனால அவங்க மேல கை வச்சாரு. இன்ன வரைக்கும் பிராமணர்களுக்கு தோஷம் வந்து ரொம்ப வறுமை. அதனால அவங்க எல்லாம் சம்பாதிக்க போயிட்டாங்க. வேதங்கள் படிக்கிறதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. அப்புறம் தானம் வாங்குறது கிடையாது. தானம் இன்னைக்கு யாரு கேக்குறாங்க? அம்மா தாயே பிச்சை கொடுமான்னு சூத்திரர்கள் தான் வர்றாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பிராமணர்கள் வீடு வீட போய் பவதி பிக்ஷான் தேகி அப்படின்னு பிச்சை எடுப்பாங்க. பிக்ஷைனா அது மரியாதைக்குரியது. ஏன்னா எல்லாரும் போடுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஈவன் தியாகராஜ சுவாமிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து கர்நாடக மாநிலத்துல மிக உயர்ந்த ஆச்சாரியார். அவர் வந்து ஸ்ரீராமரை எப்பொழுதும் தொழுதுட்டே இருப்பார். ஸ்ரீராம பக்தர். அவர் நிறைய கீர்த்தனங்கள் பாடியிருக்காரு பலவிதமான ராகங்கள்ல, கர்நாடிக் மியூசிக். அப்போ அவர் வந்து பிக்ஷை எடுக்க போவார். பிக்ஷை எடுக்க போகும்போது எல்லாம் லைன்ல நிப்பாங்க. அவருக்கு கொடுக்க போட்டி போட்டுட்டார். 2 பேர்கிட்ட வாங்கினாலே அவரு முடிஞ்சுது.
ஏன்னா அடுத்த நேரத்துக்கெல்லாம் பிக்ஷை எடுக்க மாட்டார். அந்த நேரத்துக்கு மட்டும்தான் பிராமணர்கள் பிக்ஷை எடுப்பாங்க. அதுலயும் மிச்சம் இருந்தா தானம் பண்ணிடுவாங்க. அடுத்த வேலைக்கெல்லாம் சேர்த்தே வைக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு இன்னைக்கு எந்த பிராமணர்கள் வந்து பிக்ஷை எடுக்கிறாங்க? இல்ல நாமளும் கொடுத்துருவோமா? ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பிக்ஷை கொடுக்குற வீட்டை விட்டு வெளியில வரக்கே பயப்படுறாங்க. பிராமண ரூபத்துல வந்து எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. சோ பிராமணர்களுக்கு நாம கொடுக்கறது ரொம்ப நல்லது, தானம் கொடுக்கறது. அப்போ நிறைய பேர் வந்து பிராமணர்களை விட உயர்ந்தவர்கள் வைஷ்ணவர்கள். அப்ப அந்த வைஷ்ணவர்கள் கோயில்ல இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து நாம கோயில்ல பணம் கட்டிட்டா அவங்களுக்கு அந்த உணவு தந்துருவாங்க. இப்படி கோயில்ல பணம் கட்டுறாங்க. அதனால சோ உயர்ந்த ஆன்மீக சேவையில் எப்போதும் ஈடுபட்டுள்ள பிராமணர்களுக்கு தங்களது வாழ்க்கை தேவைக்கான வேலை செய்ய நேரம் இல்லைங்கிறதுனால அவங்களுக்கு தானம் கொடுப்பாங்க. வேத இலக்கியத்தின்படி துறவரம் மேற்கொள்ளும் சன்னியாசிகளுக்கு தானம் வழங்கப்பட வேண்டும். சன்னியாசிகள் வீடு வீடாக சென்று யாசிக்கின்றனர், பணத்திற்காக அல்ல. எதுக்குன்னா அங்க இருக்கிற வீட்டுல இருக்கிற ஜீவாத்மாக்கள் மனிதர்களுக்கு அவங்க வந்து தர்மத்தை சொல்லி கொடுக்கறது, வேதங்களை சொல்லி கொடுக்கறது, கிருஷ்ண உணர்வை வளர்க்கறது, இதுதான் நோக்கம் அவங்களுக்கு. சோ ஒரு சன்னியாசி ஒரு வீட்டுக்கு போறான்னா ஒரு பசு பால் கறக்கும் நேரம் மட்டும்தான் அங்க இருப்பார். அதுக்கு மேல அங்க இருக்க மாட்டார். சோ அவங்கள வந்து கிருஷ்ண உணர்வுல உற்சாகப்படுத்துவது சன்னியாசிகளோட கடமை. சோ வேதங்கள் சொல்லுது ஞானமும் அந்த சன்னியாசிகளால் கொடுக்கப்படுது அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்கும் வீடு வீடாக போய் அவங்க அந்த ஞானத்தை கொடுக்குறாங்க. எனவே தானம் என்பது சன்னியாசிகள், அந்தணர்கள் மற்றும் நல்ல காரியங்களுக்கு மட்டுமே வழங்கப்பட வேண்டும். தானம் நாம யார் கொடுத்தாலும் தானம்னு நிறைய பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. சத்துவகுண தானம், ரஜோகுண தானம், தமோகுண தானம் அப்படின்னு நிறைய வேறுபாடுகள் இருக்கு. நாம எந்த இடத்துல யாருக்கு எந்த மூடுல, அதாவது எந்த நோக்கத்தோட கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் தானத்துக்கு நம்மளுக்கு பலன் கிடைக்கும். நீங்க ரஜோகுணத்துல எனக்கு வந்து நிறைய பலன் வேணும், அதுக்காக நான் கொடுக்குறேன், எனக்கு புகழ் வேணும், அதுக்காக தானம் கொடுக்குறேன் அப்படின்னாலாம் அதுல வந்து கம்மியாத்தான் கிடைக்கும். ஆனா பிராமணர்களுக்கு நீங்க கொடுக்கற தானம் வந்து முழு பலன் கொடுக்கும். ஏன்னா அது கிருஷ்ண உணர்வில் செய்யப்படுவது. அது வந்து அகர்மா. ஆனா நீங்க எனக்கு திருப்பி வேணும் அப்படின்னா உங்களுக்கு சொர்க்கலோகம் எல்லாம் கிடைக்கும். ஆனா சொர்க்கலோகம் எல்லாம் எப்படிப்பட்டது? பிரம்ம புவனாலோகா புனர் ஆவர்த்தினோ அர்ஜுன மாம் உபேத்தியே துக்கவந்தேய புனர்ஜென்ம நவித்தியதே. அங்க போனாலும் புனர்ஜென்மம் இருக்கு. சொர்க்கலோகத்துல உங்க புண்ணியம் முடியிற வரைக்கும் தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களை கீழே தள்ளிடுவாங்க. அப்புறம் புகழ் அப்படின்னா நிறைய பேரு யாராவது வஞ்ச புகழ்ச்சி பண்ணினா உடனே புகழ்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒரு கிருஷ்ண பக்தனுக்கு மட்டும்தான் உண்மையான புகழ் கிடைக்கும். அது கிருஷ்ணரோட ஏற்பாட்டினாலதான் கிடைக்கும். கிருஷ்ணர் நினைக்கலேனா அவனுக்கு புகழ் கிடைக்காது. ஆனா புகழை விரும்பி பக்தன் போறது கிடையாது. ஆனா பகவானே அந்த புகழை பக்தனுக்கு தர்றாரு. இதுல இருக்கிற வித்தியாசத்தை நிறைய புரிஞ்சுக்கணும் நீங்க. இப்ப அரசியல்வாதிகள் எல்லாம் அவங்களை பற்றி அவங்களே புகழ சொல்லி நிறைய பேர் பேச்சாளர்களை ஏற்பாடு பண்ணிடுவாங்க. இவர் வந்து அப்படி பண்ணினார், இப்படி பண்ணினார். ஒரு தலைவனை பத்தி தொண்டர்கள் அமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்திருப்பாரு. மந்திரிகளா இருப்பாங்க, ஆபீசர்ஸா இருப்பாங்க, நிறைய லஞ்சம் எல்லாம் அவர் கொடுத்திருப்பாரு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க தலைவர் வந்து ரொம்ப நல்ல சேவையெல்லாம் பண்ணிருக்காரு மக்களுக்கு, அங்க டிச்சு கட்டினார், இங்க பாலம் கட்டினார், அங்க அதை பண்ணினார், இதை பண்ணினார், பெரிய பெரிய திட்டங்களை அவர் சரியா பண்ணினார் அப்படின்னு அதுல இவ்வளவு லாபம் வந்திருக்கு, இவ்வளவு வரி வந்திருக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து தானா ஏற்பாடு பண்ணிக்கிறது, மனுஷங்களை புகழ்றது. ஒரு ஒரு பன்றியும் கழுதையும், சில பிரபுபாதர் அழகா கதை சொல்லுவார். ஒரு பன்றியும் கழுதையும் பண்ணி சொல்லுச்சான் கழுதைட்ட, நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு. உடனே அது வெக்கப்பட்டுதான். அது சொல்லுச்சான் பண்ணிய பார்த்து, நீ ரொம்ப அழகா இருக்க, என்னை விட நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு. அது மாதிரி இருக்கும். அப்ப புகழ்வது அப்படிங்கிறது நம்மளுக்கு நம்மளே புகழ்ந்துக்கிறது, நாமளே கிரீடம் வச்சுக்கிறது கிடையாது. ஒரு பக்தன் வந்து புகழ்ச்சியை எதிர்பார்க்கறதே இல்லை. ஏன்னா புகழ் அப்படிங்கிறது ஒரு பக்தனுக்கு ரொம்ப ஆபத்து. அது அப்படியே குழி வெட்டிடும் கிணறு. அதுல போய் விழுந்தா அப்படின்னா கிரகம் அந்த கூபம்ன்ற மாதிரி அவனுக்கு புகழ் வந்து கூபமாயிரும். கூபம் அப்படின்னா வறண்ட கிணறு. அதுக்குள்ள விழுந்தா எந்திரிக்க முடியாது, சாகவும் முடியாது, பொழைக்கவும் முடியாது.
சோ ஒரு புகழை ஒரு பக்தன் எதிர்பார்க்காவிட்டாலும் பகவான் அவனுக்கு தர்றார். எப்படி அர்ஜுனனுக்கு பகவான் தான் எல்லாமே செய்யறார். தேரோட்டுறாரு, அர்ஜுனனை காப்பாத்துறது அவர்தான், அவனுக்கு சக்தி கொடுக்கறதும் அவர்தான். ஆனா புகழை யாருக்கு தர்றாரு? தன் பக்தனான அர்ஜுனனுக்கு தர்றாரு. ஆனா பின்னாடி இருந்து செயல்படுவது எல்லாம் பகவான் தான். சோ ஒருவன் புகழடைய வேண்டும் என்றால் பகவான்கிட்ட தஞ்சம் அடைஞ்சா போதும், அவனுக்கு புகழ் தானா வரும். ஒரு பக்தன் ஆகும்போது புகழ் தானாக வரும். சோ ஒருவன் கிருஷ்ண உணர்வில் சிறந்த மனிதனாகி அது மற்றவர்களால் அறியப்படும் போது அவன் உண்மையான புகழை பெறுகிறான். அந்த புகழை அடையாதவன் இகழ்ச்சி அடைகிறான். கிருஷ்ண உணர்வுன்னு வந்துட்டாலே அவங்ககிட்ட எல்லா நற்குணங்களும், யஸ்யாதிர் பக்திர் பகவதி அகிஞ்சன சர்வை சமயசஸ்திர சமாசதை சூரா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட எல்லா நற்குணங்களும் தானாகவே வரப்ப அவனுக்கு புகழும் தானா வரும். ஆஹா, எவ்வளவு அமைதியா இருக்காங்க, நல்லவங்களா இருக்காங்க. கிருஷ்ண உணர்வு அப்படி எடுத்துட்டாலே நல்லவங்க. இவங்க அதிகமா பேச மாட்டாங்க, வேற விஷயங்களை ஈடுபட மாட்டாங்க, வம்பு தும்புக்கெல்லாம் போகவே மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு. கிருஷ்ண உணர்வுல எப்போதும் ஈடுபட்டிருப்பாங்க. மத்தவங்களுக்கு கிருஷ்ண உணர்வை கொடுப்பாங்க, அதுல மும்மரமா இருப்பாங்க. சோ அவங்களுக்கு புகழ் தானா வரும். ஆனா அவங்க புகழ் எதிர்பார்க்கறது இல்ல. அந்த புகழ்னால புகழை தனக்குன்னு வச்சுக்கிட்டு அவங்க இகழ்ச்சி அடைகிறதும் கிடையாது. புகழ் வந்தோடனேயே சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம், ஆல் க்ளோரிஸ் டு குரு அண்ட் கௌரங்கா, குருவோட பாதங்கள்ல அதை சமர்ப்பணம் பண்ணிடுறாங்க. ஏன்னா புகழ்ங்கிறது யாருக்குமே உரியது கிடையாது உண்மையில. ஏன்னா கிருஷ்ணர் தான் எல்லாருக்குள்ள இருந்து ஆட்டுவிக்கிறாரு. அதனால கிருஷ்ணருக்கே சமர்ப்பணம் பண்ணிடுவாங்க. அந்த புகழை எடுத்து தனக்கு கிரீடமா வச்சுக்கிட்டு ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுறது கிடையாது. கிருஷ்ண பக்தன் எப்பொழுதும் அமானித்துவம், திருநாத் அபிஷனிசேன தரோர் அபிஜகிஷ்ணா அமானீனமானதேன கீர்த்தனிய சதாஹரி. அவன் எப்பொழுதும் அடக்கமாகவும் மற்றவர்களிடமிருந்து மரியாதையை எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்க தயங்காதவனாகவும், புல்லை போன்று பணிவாகவும் மரத்தை போன்று பொறுமையாகவும், தெருவில் இருக்கும் தூசியை போல அவன் ரொம்ப அடக்கமா இருப்பான் அப்படின்னு சிஷ்டாஷ்டத்துல ஸ்ரீல சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். சோ கிருஷ்ண பக்தியில இல்லாதவனுக்கு புகழ் வந்தா கூட அது இகழ்வு. ஏன்னா அதெல்லாம் வஞ்ச புகழ்ச்சி. இந்த உலகத்துல யாருக்குமே புகழ்ன்றது நிரந்தரம் கிடையாது, பகவானை தவிர. அதனாலதான் அவருக்கு 6 ஐஸ்வர்யங்கள் நிலையானவை. அவரது 6 ஐஸ்வர்யங்கள் அறிவு, அழகு, புகழ். அதுல ஒண்ணு புகழ். சோ இத்தகைய குணங்கள் இந்த அகிலம் முழுவதும் மனித சமுதாயத்திலும் தேவர்கள் சமுதாயத்திலும் காணப்படுகிறது. மற்ற லோகங்களில் காணப்படும் பலவிதமான மனிதர்களிடமும் இத்தகைய குணங்கள் உள்ளன. கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடைய விரும்புவனுக்கு இத்தகைய குணங்கள் அனைத்தையும் கிருஷ்ணரே கொடுக்கிறார். இருப்பினும் அக்குணங்கள் அவன் உள்ளிருந்து வளர்க்க வேண்டும். பரமபுருஷரிடம் பக்தி தொண்டில் ஈடுபடுபவன் பரமபுருஷரின் ஏற்பாட்டின்படி எல்லா நற்குணங்களையும் வளர்த்துக் கொள்கிறான். இப்பதான் நாம் பார்த்தோம், யஸ்யாதிர் பகவதி பக்தி ரகிஞ்சனன். அப்ப நல்லதோ கெட்டதோ நாம் காணும் எல்லாவற்றின் மூலமும் கிருஷ்ணரே. கிருஷ்ணர் இல்லாத இடமே கிடையாது. சோ இதுதான் ஞானம். ஏன்னா ஒரு கிருஷ்ண பக்தன் எதையும் தனிப்பட்ட கிருஷ்ணரை விட்டு விலக்கி பார்க்கவே முடியாது அவனால. எல்லாத்துலயும் கிருஷ்ணரோட சக்திகளை காண்கின்றான். ஏன்னா அவர்தான் சக்திமான். எல்லா அவருடைய சக்தி எல்லாமே அவரோட சக்திகள் தான் அப்படின்னு. சோ எல்லாம் கிருஷ்ணரிடமிருந்தே வெளிப்படுகின்றன என்பதை நாம் உணர வேண்டும். இதுதான் ஞானம். ஒவ்வொன்றும் வேற வேற விதமா இருந்தா கூட எல்லாமே கிருஷ்ணர்கிட்ட இருந்தா வருது. கிருஷ்ணரோட வெளிப்பாடுதான் எல்லாமே. அடுத்தது ஸ்லோகம் 6. மகர்ஷய சப்த பூர்வே சத்வாரோ மனவஸ்ததா மத்பாவோ மானசா ஜாதா ஏஷாம் லோக இமா பிரஜாக. ஹரே ஹரே கிருஷ்ணா. படிக்கிற சரி. மாதாஜி. 7 மகரிஷிகளும் அவர்களுக்கு முந்தைய 4 ரிஷிகளும் மனித சமுதாயத்தை தோற்றுவித்தவர்களான மனுக்களும் என்னிடமிருந்து எனது மனதால் பிறந்தவர்களே. பல்வேறு லோகங்களில் வாழும் எல்லா உயிரினங்களுக்கும் அவர்களிடமிருந்தே தோன்றியவை. பொருளுரை. அகிலத்தில் உள்ள எல்லா மக்களின் பரம்பரையை பற்றிய ஒரு சுருக்கமான வரலாற்றை பகவான் இங்கே வழங்குகிறார். ஹிரண்ய கர்ப்பா என்று அறியப்படும் பிரம்மதேவர் பரமபுருஷனின் சக்தியிலிருந்து பிறந்த முதல் உயிர்வாளி ஆவார். சப்த ரிஷிகள் என்று அழைக்கப்படும் 7 மிகச்சிறந்த ரிஷிகளும் அவர்களுக்கு முன்பு சனகர், சனந்தனர், சனாதனர் மற்றும் சனத்குமாரர் ஆகிய 4 மகரிஷிகளும் மற்றும் 14 மணிக்களும் பிரம்மாவிடமிருந்து தோன்றினர்.
மிகச்சிறந்த இந்த 25 சாதுக்களும் அகிலத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் முன்னோர்களாக பிரஜாபதிகளாக அறியப்படுகின்றனர். எண்ணற்ற அகிலங்கள் உள்ளன. ஒவ்வொரு அகிலத்திலும் எண்ணற்ற கிரகங்கள் உள்ளன. மேலும் ஒவ்வொரு கிரகமும் பலதரப்பட்ட பிரஜைகளால் நிரம்பியுள்ளது. அவர்கள் அனைவரும் இந்த 25 முன்னோர்களிடமிருந்து பிறந்தவர்களே. படைப்பது எவ்வாறு என்பதை கிருஷ்ணருடைய கருணையால் உணர்வதற்கு முன்பு பிரம்மதேவர் தேவர்களின் கணக்கில் 1000 வருடங்கள் தவம் புரிந்தார். பிறகு பிரம்மாவிடமிருந்து சனகர், சனந்தனர், சனத்தனர் மற்றும் சனத்குமாரர் வந்தனர். பிறகு ருத்திரரும் அதன் பின்னர் 7 முனிவர்களும் வந்தனர். மேலும் இவ்விதமாக எல்லா பிராமணர்களும் சத்திரியர்களும் முழுமுதற் கடவுளின் சக்தியிலிருந்து பிறந்தனர். பிரம்மதேவர் பிதாமகா தாத்தா என்று அறியப்படுகின்றார். கிருஷ்ணரே பரம பிதா மகா தாத்தாவின் தந்தை என்று அறியப்படுகின்றார். இது பகவத்கீதையின் 11ஆம் அத்தியாயத்தில் 19.39 கூறப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. நான் மியூட் பண்ணிட்டு சாரி. சோ 7 மகரிஷிகள், அவர்களுக்கு முந்தைய 4 ரிஷிகள், மனித சமுதாயத்தை தோற்றுவித்தவர்களான மனுக்கள் என்னிடமிருந்து எனது மனதால் பிறந்தவர்களே. பல்வேறு லோகங்களில் வாழும் எல்லா உயிரினங்களும் அவர்களிடமிருந்து தோன்றியவையே. சோ பரம்பரை பத்தி இங்க சுருக்கமா சொல்றார். ஹிரண்ய கர்ப்பா அப்படின்னா பிரம்மதேவர். பிரம்மதேவரிட்டிருந்து அவர் தான் முதல் உயிர்வாளி. இந்த உலகுக்கு வர்ற முதல் உயிர்வாளி பிரம்மதேவர். அப்புறம் சப்த ரிஷிகள்னு 7 மகா ரிஷிகள். அவங்களுக்கு முன்னாடி சனகர், சனந்தர், சனாதனர், சனத்குமாரர், அவங்க 4 ரிஷிகள் பிரம்மதேவர்கிட்ட இருந்து வர்றாங்க. அப்புறம் 14 மனுக்கள். ஒரு பிரம்மாவோட பகல்ல 14 மனுக்கள் வர்றாங்க. சோ சுயம்பு மனு, ஸ்வராசிச மனு, உத்தம மனு, ரைவத மனு, சாக்ஷசு மனு, வைவஸ்த மனு, தாமச மனு. நாம இப்ப வைவஸ்த மனுல தான் இருக்கிறோம்னு நினைக்கிறேன். அப்புறம் தாமச மனு, சாவர்ணி மனு, அப்புறம் தக்ஷ சாவர்ணி மனு, பிரம்ம சாவர்ணி மனு, தர்ம சாவர்ணி மனு, ருத்ர சாவர்ணி மனு, தேவ சாவர்ணி மனு, இந்திர சாவர்ணி மனு, இப்படி 14 மனுக்கள் வர்றாங்க. சோ இந்த மனுக்களோட ஆயுட்காலம் பாத்தீங்கன்னா பல லட்சம் வருடங்கள். சோ இப்படி 14 மனுக்கள் பிரம்மாவோட ஒரு பகல்ல தோன்றி மறைறாங்க. மனுக்கள் எல்லாமே பகவானுடைய அவதாரம். இப்போ மனு சம்ஹிதைன்னு சொல்லி அவங்க இயற்றிய சட்டப்படிதான் நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா சிலர் தான் அதை கடைபிடிக்கிறாங்க. மனு சம்ஹிதை அப்படின்னு சொல்லி அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இப்ப மிகச்சிறந்த இந்த 25 சாதுக்களும் அகிலத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் முன்னோர்கள், பிரஜாபதிகள். சோ பிரஜாபதிகள் எல்லாமே பிரம்மாட்டு இருந்துதான் வராங்க. 7 சப்தரிஷிகள், சனகர், அந்த குமாரர்கள், 14 மனுக்கள், இவங்க எல்லாருமே. இப்ப எண்ணற்ற அகிலங்கள், எண்ணற்ற கிரகங்கள் எல்லாமே இந்த பிரஜைகளால், பலதரப்பட்ட பிரஜைகளால் நிரம்பி இருக்குது. எல்லாருமே இவங்க 25 முன்னோர்களிடம் இருந்துதான் பிறந்திருக்கிறாங்க. சோ படைப்பு எப்படி பகவான் படைக்கிறார் அப்படின்னு பகவானோட கருணையினால உணர்வதற்கு முன்பு பிரம்மதேவர் தேவர்களின் கணக்கில் 1000 வருடம் தவம் புரிகிறார். இதை நாம பாகவத்துல பார்த்தோம். பிரம்மதேவர் அவரோட நாபிக்கமலத்தில் தாமரையிலிருந்து தோன்றுகிறார். அவரு எல்லா பக்கம் இருட்டா இருக்கு, ஒரே அலை, ஆழி சூழ் அலை அப்படிம்பாங்க. அதாவது பேரலைகள். இந்த ஆழி காலத்துல வரும் பாருங்க. ஆழி காலம்னா அழிவின் பிரளயத்தின் போது வர்ற அலைகள் பயங்கரமா சுழட்டி அடிக்குது. ஆனா இவர் தாமரை மேல இருக்கிறாரு. அந்த தாமரை அங்கு இங்கு ஆடிட்டு இருக்கு. ஏன் பிறந்த, யார் என்னை பிறக்க வச்சா, நான் எங்கிருந்து வந்தேன், ஒண்ணுமே அவருக்கு புரியல, எங்க இருட்டா இருக்கு. அப்புறம்தான் அவர் தாமரை தண்டுல போய் தேடுறார். தாமரை தண்டுல தான் பல லோகங்கள் இருக்கு. ஆனா அவருக்கு மேல இருந்து கீழே வரைக்கும் போய் போய் பாக்குறாரு. ரொம்ப காலமா தேடிட்டு இருக்காரு, ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் தவம் புரிகிறார். 1000 வருடங்கள் தேவ கணக்குல, தேவ ஆண்டுகள். நம்மள ஒரு வருடம் எப்படி நம்மளுடைய 6 மாத காலம், அவங்களுக்கு ஒரு பகல் 6 மாத காலம். உத்தராயணம், தட்சாயணம் 6 மாத காலம் அவங்களுக்கு. சூரியன் வடக்கே உதிக்கும் போது உத்தராயணம் 6 மாத காலம் தேவர்களுக்கு ஒரு பகல். அதே 6 மாத காலம் தட்சிணாயனத்துல சூரியன் தெற்கு நோக்கி போகும்போது அவங்களுக்கு ஒரு இரவு. இந்த
நம்மளுடைய ஒரு வருடம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நாள். ஸோ அந்த அந்த கணக்குல அவங்க பிரம்மா வந்து 1000 ஆண்டுகள் தவம் புரிகிறார். பிறகு பிரம்மாவிடம் இருந்து சனகர், சனாதனர், சனந்தர், சனத்குமாரர் அவங்க எல்லாம் வர்றாங்க. பிறகு ருத்ரர் வர்றாரு அவரோட நெற்றிக்கண்ல இருந்து. அப்புறம் 7 முனிவர்கள், சப்த ரிஷிகள் வர்றாங்க. இவ்விதமா எல்லா பிராமணர்களும் சத்திரியர்களும் முழுமுதற் கடவுளின் சக்தியிலிருந்து பிறக்கிறாங்க. ஸோ பிரம்மதேவர் தான் இங்க பித்தாமகர், தாத்தா நம்மளுக்கெல்லாம். ஏன்னா அவர்கிட்ட இருந்து தான் இந்த உயிர்வாளிகள் ஒவ்வொன்றா வருது. ஆனா கிருஷ்ணரோ பரம பிதாமகா, தாத்தாவுக்கு 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 எல்லாருக்கும் அவர் தான் பரம அப்படின்னா மிக உயர்ந்த தாத்தா அவர். அவர் அப்போ அவரே சொல்றார் பகவத்கீதையில 11வது அத்தியாயத்துல சொல்றார், நானே ஆதி தேவர், ஆதி புருஷர். இந்த மாதிரி நிறைய இடத்துல சொல்றாரு. அப்புறம் மாதா தாத்தா பிதா மகஹ அப்படிங்கிறார் ஒரு இடத்துல. சோ ஓம்காரம் நானே அப்படிங்கிறார். சத் ரிக் யசுர் சாம ஏவச்ச அப்படின்னு சொல்லி வேதங்களெல்லாம் நான் தான் அப்படின்னு சொல்றார். ஸோ இது வந்து அவரே அவரை பத்தி அவர் தான் சொல்லணும், வேற யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு மேல யாரும் கிடையாது சொல்றதுக்கு. ஏன் நம்மளை பத்தி நாமளே சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு மேல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவரை பத்தி சொல்றதுக்கு யாராவது இருக்காங்களா? ஒருத்தர் இல்ல. அனாதிர் ஆதிர் கோவிந்த. அந்த கோவிந்தனுக்கு மேல யாருமே இல்ல. அனாதிர். அனாதிர்னா அவருக்கு மேல யாரும் இல்லைன்னு அர்த்தம். அம்மாவோ அப்பாவோ கிடையாது. ஆனா லீலைக்காக அவர் வந்து அம்மா அப்பாவிலே ஏத்திருக்கிறார், அது வேற. சோ அதனால அவரை பத்தி அவரே சொல்றார். அடுத்த ஸ்லோகம் 7. ஏதாம் விபூதிம் யோகம் மமயோ வேத்தி தத்வதः சோ அவிகல்பேன யோகேன புஜ்யதே நாத்ர சம்சயः. எனது இத்தகைய வைபவங்களையும் யோக சக்தியும் எவன் உண்மையாக அறிகின்றானோ அவன் களங்கமற்ற பக்தி தொண்டில் ஈடுபடுகிறான், இதில் சந்தேகமில்லை. சோ பகவானுடைய இந்த யோக சக்தி, அதாவது எப்படி அவர் இந்த யோகத்தின் மூலமாக, யோகேஸ்வரன் அவர், யோகிகளுக்கெல்லாம் யோகி, யோகேஸ்வரன். அவர் படைப்பின் மூலமாகத்தான் பிரம்மா வந்தார், இந்த ஜட உலகம் வந்தது, இந்த பௌதிக உலகத்தை அவர் கட்டி காக்கின்றார் மாயா தேவியின் மூலமாக. அவருக்கு புறசக்திகள், அகசக்தி இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு சக்திகள் இருக்கு. 64 குணங்கள், தெய்வீக குணங்கள் இருக்கு. அப்புறம் எப்படி ஆன்மீக உலகத்தை அவர் மெயின்டைன் பண்றார். அங்கிருந்து கோலோக விருந்தாவனத்திலிருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்கிறது இல்லை. ஆனாலும் அவர் இங்க கிருஷ்ணரா வர்றார். இப்படி நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம். அப்ப அதெல்லாம் வந்து பக்தர்களோட சேர்ந்தா மட்டும்தான் புரியும். நீங்களா படிச்சாலும் புரியாது. வேதங்களெல்லாம் எடுத்து, உபநிஷங்களெல்லாம் எடுத்து படிச்சாலும் புரியாது. பகவத்கீதை தானா படிச்சா புரியாது. பக்தர்கள் சங்கத்துல படிச்சாதான் புரியும். சோ இந்த வைபவங்களையும் யோக சக்தியும் எவன் உண்மையாக அறிகிறானோ அவன் களங்கமற்ற பக்தி தொண்டில் ஈடுபடுகிறான். ஏன்னா பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவர் மேல அன்பு வரும். பக்தி தொண்டுனா அன்பு தொண்டு. அன்பு அப்படின்னா இப்ப 2 பேர் இருக்கோம். ஒருத்தர் அன்பு பண்ண முடியுமா? யாரு கூட பண்றது? சோ இன்னொருத்தர் வேணும். ஒரு நண்பனோ, ஒரு கணவனுக்கு மனைவியோ, மனைவிக்கு கணவனோ, இல்ல 2 பேர் இருந்தா மட்டும்தான் அன்பு பரிமாற்றம் இருக்கும். பரிமாறிக்கொள்ளுவதுதான் அன்பு. நான் ஒருத்தையே உட்காந்து அன்பு அன்புன்னு சொல்லிக்க கூடாது. ஐ லவ் யூ, ஐ லவ் மை செல்ஃப், ஐ லவ் மை செல்ஃப், என்னை நான் அன்பு பண்றேன்னு சொல்லிக்க முடியாது. அன்புங்கிறது அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், அதை வாங்கணும். சதாதி பிருத்ரி கிருப்னாதி குஹ்யமாஹ்யாதி பிரிச்சதி புங்தே போஜயதே செய்வ சத்வித பிரீத்தி லட்சணம். அந்த பிரீத்தி அப்படின்னா அன்பு. அன்பு பரிமாற்றம் எப்படி பண்ணணும்? மற்றவர்களுக்கு பரிசு கொடுக்கணும், மற்றவர்களிடம் பரிசை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர்களிடம் ரகசியத்தை பகிர்ந்து கொண்டு நாம் நம்மளோட ரகசியத்தை அவங்களுக்கு சொல்லணும். அதே போல போஜயதே செய்வ அப்படின்னு விருந்து அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்க நம்ம விருந்தை ஏத்துக்கணும். இதுதான் அன்பு பரிமாற்றம். நிறைய பேர் இன்னைக்கு விருந்தினர்கள், உறவினர்கள் எல்லாம் கூப்பிட்டு நிறைய கல்யாணம் பண்றாங்க. அவங்களை கூப்பிடுறாங்க எதுக்கு? அன்பு பரிமாற்றம். ஆனா இப்பெல்லாம் அது வந்து ஒரு சடங்கா மாறிடுச்சு. என்னை கூப்பிடுறியா, நான் உன்னை கூப்பிடுறேன். நீ கூப்பிடலையா, நான் உன்னை கூப்பிட மாட்டேன். ஒரு ஃபார்மாலிட்டி. போறோமா அங்க எதுக்காக போறோம்? ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம்னா மணப்பெண்ணையும்
அந்த மாப்பிள்ளையும் ஆசீர்வாதம் பண்றதுக்கு போறோம். ஆனா அப்ப போயிட்டு அப்படியே அவங்களுக்கு முகத்தை கட்டிட்டு அப்படியே பின்னாடி வழியா சாப்பிட்டு ஓடி வந்துருவாங்க. மணப்பெண் யாருன்னு தெரியாது, மாப்பிள்ளையும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பாக்குறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அப்படியே இயந்திரத்தனமா இன்னைக்கு போயிட்டு இருக்குது அன்பு பரிமாற்றம் எல்லாம். அதே மாதிரி ஒரு டெத் வீட்டுக்கு போனோம் அப்படின்னா, இறந்தவர் நம்மளுக்கு தெரிஞ்சவரா இருப்பாரு. அவருக்காக நான் செய்த புண்ணியத்தில் ஒரு பகுதியை கொடுக்கிறேன், 1% அப்படின்னு சொல்லி அவருக்காக ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லி அந்த பகவானோட தொடர்பை ஏற்படுத்திட்டு வரணும். அந்த ஆத்மாவுக்கு நல்லது செஞ்சுட்டு வரணும். ஆனா போனேன்னா நாங்க ஏதாவது வேடிக்கை பார்த்தேன்னா கண்ணுல தண்ணீர் வர்ற மாதிரி ஒரு நடிப்பு நடிச்சேன்னா பெரிய வெளியில வந்து அப்பயே அடுத்தவங்க கிட்ட சிரிச்சு பேசிட்டு வந்துடுறது. இதெல்லாம் இன்னைக்கு நாடகங்கள் நிறைய அரங்கேறுது. இருக்கிறதே நாடக மேடை, அதுல குட்டி குட்டி நாடகங்கள் இல்லைங்களா? நம்ம வாழ்க்கை அப்படிதான் போயிட்டு இருக்கு. நிறைய சடங்குகள் தான் பண்றோமோ தெரிய சமயத்துல உணர்வால நாம இன்னும் சமயத்துல ஆன்மீகத்துல ஈடுபடல. அப்புறம் இங்க வந்து பரமபுருஷனை பற்றிய ஞானம் ஆன்மீக பக்குவத்தின் மிக உயர்ந்த சிகரமாகும். ஆன்மீகம் அப்படின்னாலே அவரோட ஞானம் வேண்டும். ஞானம் இல்லாத பக்தி வெறும் சடங்கு. ஞானத்தோட தான் பக்தி பண்ணணும். ஒண்ணுமே தெரியாம நான் பக்தி பண்றேன்னு எடுத்துக்கிட்டு ஊதுபத்தியும் கற்பூரத்தையும் காட்டுன்னா பக்தி வந்துடாது. ஏன்னா அது உணர்வு தெளிவடையாது. வெறும் பூக்களை வந்து பறிச்சு அவருக்கு வச்சுக்கிட்டு கற்பூரத்தை காட்டி நிறைய பேர் வீடுகள்ல அப்படித்தான் நடத்திட்டு இருக்கு. பக்தி அப்படின்னா அதுதான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா உணர்வு வந்து இங்க கிளியரா இருக்கணும். அதுக்கு ஞானம் வேணும். பகவானை பற்றிய ஞானம். ஞானம் இல்லாம பக்தி நான் பண்றேன் அப்படின்னா அது பொய், வெளி வேஷம். நீங்க நல்லா காவி உடை உடுத்திக்கலாம், பட்டை அடிச்சுக்கலாம், நாம போட்டுக்கலாம். ஆனா ஞானம் இல்லாத அந்த வெளிப்புற சடங்கெல்லாம் ஒன்னத்துக்கு உதவாது. இப்ப பரமபுருஷனின் பல்வேறு வைபவங்கள் ஒருவனுக்கு திடமான நம்பிக்கை ஏற்படாத வரை அவனால் பக்தி தொண்டில் ஈடுபட முடியாது. கடவுள் பெரியவர் என்பதை மக்கள் பொதுவாக அறிவர். ஆனால் கடவுள் எவ்வாறு பெரியவர் என்பதை விவரமாக அறிவதில்லை. கரெக்ட். நிறைய பேர் கடவுள் பெரியவர் ஏன்னா அவர் வந்து எல்லாத்தையும் படைச்சிருக்கிறார் கண்மூடித்தனமா நம்புவாங்க. ஆனா எப்படி பெரியவர், அது வந்து ஸ்ட்ராங்கா, அதுதான் ஸ்ட்ராங்னஸ். எப்படி பெரியவர் என்பதை அறியறது. சும்மா பொதுவா பெரியவர் அப்படின்னா நம்மளுக்கு பக்தி அன்பு வராது. முதல்ல நம்மளை எடுத்துக்கோங்க. நம்ம கைகால் எப்படி அசையுது, எப்படி அசைய வைக்கிறார். ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு தேவர்கள் இருக்காங்க. அவர் உள்ள உட்கார்ந்து பரமாத்மாவா நம்மளுக்கு எல்லாமே சாங்ஷன் பண்றாரு. நம்மளுக்கு நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாத்தையும் தர்றாரு. உணவை அவர் தான் தர்றாரு. நம்மளை ஒவ்வொரு செகண்டும் பாதுகாக்கிறார். நம்மளுக்கு தாயாகவும் தந்தையாகவும் சுக்ருதம் சர்வபூதானாம் நண்பனாகவும் இருக்கிறார் அப்படின்னு மைன்யூட்டா தெரிஞ்சுக்கணும். எப்படி பெரியவர் என்பதை நாம தெரிஞ்சுக்கணும். இங்கே அத்தகைய விவரங்களை நாம பகவத்கீதையில பார்க்கலாம். அப்ப கடவுள் பெரியவர் அப்படிங்கிற உண்மையில் ஒருவன் அறிந்தால் பின்னர் இயற்கையாகவே அவன் சரணடைந்த ஆத்மாவாகி தன்னை பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுத்துகிறான். ஏன்னா நாம ஒவ்வொரு செகண்ட், இப்ப நீங்க ஒருத்தர் யாராவது நல்லது செஞ்சாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? நன்றின்னு சொல்லுவீங்க. நாம ஒவ்வொரு செகண்ட் நன்றி சொன்னாலும் எத்தனையோ கோடி ஜென்மங்கள் பகவான் நம்மளுக்கு பாதுகாவலராக இருக்கிறார், பராமரிப்பாளராக இருக்கிறார். அவரே நம்மளுக்கு உற்ற நண்பனாகவும் துணைவனாகவும் தாயாகவும் தந்தையாகவும். நம்மளுக்கு இந்த ஜென்மத்துல ஒரு தாய் தந்தை இருக்கிறாங்க. அவங்களையே நாம வந்து ரொம்ப மதிக்கிறோம். ஏன்னா தாயும் தந்தையை தவிர நம்மளுக்கு உற்ற துணை வேற. தாயோட அன்பு எங்கேயும் கிடைக்காது. நீங்க தந்தை கூட 2வது படிதான். தாயோட அன்பு எப்பவும் இருக்கும் சாகிற வரைக்கும். நம்மளுக்கு ஒரு தாய்க்கு வந்து தன்னோட புள்ள பெருசாயிட்டாலும் பையன் பெருசாயிட்டாலும் என்னைக்கு குழந்தையதான் பாக்குறான். அதை விட கோடி மில்லியன் மடங்கு பகவான் அந்த தாயோட அன்பு. தாய்க்கு இப்ப இந்த ஜென்மத்துலதான் ஒரு கண்ணமைக்க பிரம்மா கண்ணமைக்கிற நேரத்துல நம்மளுக்கு ஒரு தாய் கிடைச்சு மாத்திட்டே இருக்கிறோம். நம்ம எத்தனையோ பிறவிகள் பலவித மிருகங்களாக பலவித பறவைகளாக எல்லாம் பிறந்துதான் மனுஷ பிறவிக்கு வந்திருக்கோம். எத்தனையோ தாய், அப்ப பறவை தாய், கழுது, விலங்குகள் தாய், எப்படின்னு எத்தனை உருவம் எடுத்தோமோ அத்தனை தாய் இருந்திருக்காங்க. அந்தந்த உருவத்திற்கு ஏற்ப தாய் இருந்திருக்கு. ஆனா பகவான் நம்மளுக்கு எல்லா பிறவிலும் தாய், உற்ற துணை. அவர் நம்மளோட நலம் விரும்பி
ஏன்னா அவர் மனசுல ஒரு சின்ன நிலவுல கூட ஒரு சின்ன கலங்கம் இருக்கும். ஆனா அவர்கிட்ட எந்த கலங்கமும் இல்ல. ரொம்ப தூய்மையானவர், நம்மளுக்கு எல்லா நல்லதையும் செய்யக்கூடியவர், நம்மளுக்கு சிறு கெடுதல் கூட செய்யாதவர். ஆனா அவர் சரணடைய மறுத்தோம்னா நம்மளுக்கு தான் நஷ்டம். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா சீக்கிரம் சரணடைஞ்சிருவோம். ஏன்னா அவர் செஞ்சதுக்கே நம்மளால கடன் அடைக்க முடியாதுன்னா இனி நம்ம எந்த ஜென்மத்திலயும் அடைக்க முடியாது. நன்றி 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 கிருஷ்ணா, நன்றி கிருஷ்ணா, நன்றி சொல்லிட்டே இருந்தாலும் உங்களால கடன் அடைக்க முடியாது. நம்மளாம் கடன் பட்டவங்க. கடன் பட்டார் நெஞ்சம் போல திருவள்ளுவர் கலங்கினார் சொல்லுவார், கலங்கினான் கலங்கினார் வேண்டும். சோ நாமெல்லாம் எப்பவுமே பகவான் முன்னாடி தலை குனிஞ்சுதான் நிக்கணும். நெஞ்ச நிமித்தி வைக்க முடியாது. ஏன்னா நம்ம அவருக்கு அந்த அளவுக்கு நாம எதுவுமே செய்யல. அவ்வளவு கடன் பட்டிருக்கோம். ஆனா பகவான் நம்மளுக்கு கொடுத்த வண்ணமாவே இருக்கார். நம்மளுக்கு இன்னும் நாம நினைக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்காகத்தான் பரமாத்மாவா வந்திருக்காரு. நீ என்ன ஆசைப்படுறியோ அதை நான் உனக்கு வழிகாட்டுறேன். ஆனா அந்த ஆசையினால நீ துன்பதான் படுவேன்னு முதலே இங்க பகவத்கீதையில சொல்லிட்டார். ஆசையே துன்பத்திற்கு காரணம் புத்தரா வந்து சொல்லிட்டாரு. சோ ஆசைகள் இருக்கிற வரைக்கும் காமம், காம காம ஏச குரோத ஏச ரஜோகுண சமுத்பவக மகாசனா மகாபாப்மா வித்யேன மிக வைரினம். காமத்தினால அந்த வைரினம் எதிரி நமக்குள்ளேயே உண்டாகிறான். அந்த காமம் நிறைவடையலாம் குரோதம் வருது. குரோதோத்பவதி சம்மோக சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமக ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசோ புத்தி நாசாத் பிரணஷிதி. கோபத்தினால புத்தி வந்து மாறுது. புத்தி மாறுறதுனால எல்லாம் பிரணஷிதி நாசமாகுது. ஏன்னா ஒண்ணு நினைக்கிறோம் தீவிரமா, அது முடியலைங்கிறப்ப கோபம் வருது. கோபத்தினால நம்ம புத்தி நாசமாகுது. புத்தி நாசமாகுறதுனால எல்லாமே வீணாகுது. சோ நம்மளுடைய அந்த ஆசைகள் தான் துன்பத்திற்கு காரணம். அப்ப பகவான்கிட்ட சரணடைஞ்சோம்னா அந்த ஆசைகள்ல இருந்தா பற்று பற்று நம்மளுக்கு ஏற்படும். பற்றுல இருந்து விடுதலை கிடைக்கும் நம்மளுக்கு. சாரி, பற்று எப்படி பற்றுதல் எவ்வளவு தூரம் இருந்ததோ காமம், அதுல இருந்து நம்மளுக்கு ஒவ்வொன்னா விடுபட்டு பற்றின்மை ஏற்படும். பகவான்கிட்ட சரணடைஞ்சா மட்டும்தான். அப்ப பரமனின் வைபவங்களை உண்மையாக அறியும் பொழுது அவன் சரணடைவதை தவிர மாற்று வழி இல்லை. ஏன்னா உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா பொய்யை எதுக்கு நம்ம ஃபாலோ பண்றோம்? இது வரைக்கும் நான் டிச்சுக்குள்ள கடந்தேன். சோ ஆனா அதுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்ப நல்ல பாதை கிடைக்குது. என்னை அதுல இருந்து வெளியில எடுத்து விட ஒருத்தர் வந்துட்டாரு, ஒரு பக்தர் வந்திருக்கார், கைய குடுக்குறாரு. நான் உடனே டிச்சுக்குள்ள விழுந்து நான் கத்திட்டு கிடந்தேன். ஐயோ என்னை யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க, நாறுது பிக்குது, என்னால முடியல அப்படின்னு. அப்போ என்னை தூக்கி விட ஒருத்தர் வந்தா டக்குன்னு கையை பிடிச்சிடணும் இல்லையா? அது மாதிரி சரணடைகிறத தவிர வேற வேலையே கிடையாது. ஏன்னா நாம இந்த உலகம் என்பது டிச்சு. இது பண்ணிக்கு பிடிக்கும், ஆனா தூய பக்தருக்கு பிடிக்குமா? பண்ணிக்கு வந்து மலத்தை திங்கிறதுக்கும் சக்கடையில் இருக்கிறதுக்கும் பிடிக்கும். தூய பக்தர்கள் அப்படி கிடையாது, பன்றிகள் கிடையாது. சோ ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை போன்ற இலக்கியங்கள் வர்ணனையிலிருந்து இந்த உண்மை ஞானத்தை பெற முடியும். சோ ஞானம் கிடைச்சிருச்சுன்னா அந்த இருள் என்னும் மாயை நம்ம விட்டு விலகுது. அந்த குழப்பங்கள், அந்த பிசாசு, இருமை எனும் பிசாசு நம்மளை விட்டு விலகும் போது நம்மளுக்கு எல்லாம் தெளிவா புலப்படுது. எது உண்மை, எது பிரகாசமானது, அதை நோக்கி நம்ம பாதை நம்மளுக்கு தெளிவா காட்டுறாங்க பகவத்கீதை பாகவதத்துல. சோ பக்தர்கள் நிறைய பேர் போலாங்க, ஆனந்தமா போயிட்டு இருக்காங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. சோ அதை பார்த்த உடனே நமக்கு பகவான்கிட்ட சரணடைஞ்சு நாமும் அதைத்தான் பின்பற்றுவோம் ஒழிய அந்த டிச்சுன்னு தெரிஞ்ச இடத்துக்கு நம்ம போக மாட்டோம். மறுபடியும் அங்கிருந்து மீண்டு நாம இந்த பாதையில வர்றப்போ மறுபடியும் அதை திரும்பியே பார்க்க மாட்டோம். ஐயோ எவ்வளவு நல்லா இருக்கு, இனிமையா ஆத்ம ஆனந்தத்தை தரக்கூடிய இந்த பரேஷ அனுபவம், அதை விட்டு மறுபடியும் இந்த பாதைக்கு நான் ஏன் போகணும் அப்படின்னு அவன் வந்து பகவானை சரணடைந்து பகவான் பின்னாடியே, பக்தர்கள் பின்னாடியே போக ஆரம்பிச்சிருவான். அப்போ பகவத்கீதை பாகவதத்திலிருந்து தான் இந்த மாதிரி ஞானத்தை, இலக்கியங்கள்ல இருந்து தான் இந்த வர்ணனைகள் இருந்து இந்த உண்மை ஞானத்தை பெற முடியும். இந்த அகிலத்தின் நிர்வாகத்திற்காக எல்லா கிரகங்களிலும் பல்வேறு தேவர்கள் இருக்கிறாங்க. பிரம்மா வந்து சத்தியலோகம், சிவபெருமான் சிவலோகம், 4 குமாரர்கள் மற்றும் இதர முன்னோர்கள் பித்ருலோகத்துல, இப்படி தேவர்கள் ஆகியோர் அத்தகு தேவர்களில் தலைமையானவர்கள். உலகின் பிரஜைகளுக்கு பல்வேறு முன்னோர்கள் உள்ளனர். அவர்கள் அனைவரும் பரமபுருஷனான கிருஷ்ணரிடமிருந்து பிறந்தவர்கள். மூலம் எங்கிருந்து?
எல்லாத்துக்கும் மூலம் கிருஷ்ணர் தான். கிருஷ்ணரே எல்லாருக்கும், சகல ஜீவராசிகளுக்கும் அவர்தான் காரணம், சர்வ காரண காரணம். ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். அப்ப முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரே எல்லா முன்னோருக்கும் ஆதியான முன்னோர். இவை பரமபுருஷரின் வைபவங்களில் ஒரு சிறு பகுதியே. சோ அவரோட வைபவங்கள்ல இது ஒரு சின்ன பகுதி. பெருசாலாம் யாராலையும் விவரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பகவானிடமிருந்து நிறைய பகவானோட வைபவங்களை எல்லாராலையும் சொல்லவே முடியாது. ஆனானப்பட்ட 1000 தலைகள் கொண்ட பலராமர், ஆதிசேஷர், அவர் சொல்றாரு சொல்லிட்டே இருக்கிறாரு. அவரால முழுசா சொல்ல முடியல. சோ இதெல்லாம் சிறு அம்சம். அப்படின்னா பாருங்க, ஒரு பெரிய நெருப்புல இருந்து, காட்டு தீயில இருந்து ஒரு சிறு துளி விழுகுது, கங்கு. அது மாதிரி ஒரு சின்ன வைபவம் தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க. சோ ஒருவன் இவற்றில் திடமான நம்பிக்கை கொள்ளும் போது அவன் எவ்வித சந்தேகமும் இன்றி சிறந்த நம்பிக்கையுடன் கிருஷ்ணரை ஏற்று பக்தி தொண்டில் ஈடுபடுகிறான். பகவானுக்கு அன்புடன் பக்தி தொண்டு செய்வதில் ஒருவனது விருப்பத்தை அதிகரிப்பதற்கு இத்தகைய குறிப்பிட்ட அறிவு அவசியம். அறிவு இல்லாம பக்தி செய்ய முடியாது. அறிவை வளர்த்து, ஞானத்தை வளர்த்து கொண்டுதான் பக்தி செய்யணும். சோ வெறும் பக்தி அப்படின்னு வெறும் செயல்களில், கர்மா செயல்கள்ல மட்டும் ஈடுபட்டு இருக்க கூடாது, ஞானத்தையும் வளர்த்துக்கணும். நிறைய பேர் கிருஷ்ண பக்திக்கு வர்றேன் அப்படின்னுட்டு பகவத்கீதை பாகவதம் எல்லாம் படிக்காம போய் சேவை செய்வாங்க. கோயில்ல கூட்டுறது, அப்புறம் பிரசாதம் சமைக்கிறதுக்கு போய் இது பண்றது. ஆனா இந்த தத்துவங்கள்ல அதிகமான ஆர்வம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க ஒரு சிறு சண்டை வரும், நீ பெருசா நான் பெருசா, உடனே கோயிலை விட்டு போயிடுவாங்க. இந்த கோயில் சரியில்லைங்க, இங்கெல்லாம் மோசமானவங்க இருக்காங்க. ஆனா ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றாரு, எல்லாருமே மோசமானவங்க தான், எல்லாருமே பைத்தியக்காரங்க, எல்லாருக்குமே இங்க ட்ரீட்மெண்ட் இருக்குது. நான் ஒருத்தன் தான் இங்க டாக்டர். அதனால ஒரு சின்ன 20% பைத்தியம், 50% பைத்தியம், 70% பைத்தியம், இப்படி எல்லாருமே பைத்தியங்களா தான் இருக்காங்க. ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டு தான் இருக்காங்க. அப்போ ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பைத்தியம் பைத்தியம்னு அடிச்சுக்கிறது இல்லைங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த பைத்தியத்தை தெளிவாக்கறதுக்கு தான் இங்க வந்திருக்கோம், கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு வந்திருக்கோம். நம்மள ஜட பைத்தியங்க. சோ பிரபுபாதர் ஒருத்தர் தான் அங்க டாக்டர். அதனால ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு நாமளே இந்த இயக்கத்துல இருந்து வெளியில போயிட்டோம் அப்படின்னா, நம்மள நாமளே போக வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு தான் கேடு. ஏன்னா நம்மளுக்கு மருந்து கிடைக்காது. ஜட உலகத்துக்கு போனீங்கன்னா இன்னும் அதிகமான பாதிப்பு. ஏன்னா இங்க விட நம்மள ட்ரீட்மெண்ட்டுக்கு பைத்தியம் தெரிஞ்சு வந்திருக்கிறோம். ஆனா வெளியில இருக்கிறவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க, ஜட பைத்தியங்க. நாம ஒரு டாக்டர் வந்து உனக்கு நோய் இருக்குன்னு சொன்னா ஒத்துக்கிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். எனக்கு நோயே இல்லை, போய் உனக்கு கண்ணு குருடு, நீ டாக்டர் இல்லை அப்படின்ட்டு வெளியில வந்தா யாருக்கு கேடு? நோயாளிக்கு தான் கேடு. அது மாதிரி இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்குள்ள நாமெல்லாம் ஒத்துக்கிட்டோம், ஆமா எனக்கு ஜட பைத்தியம் இருக்கு, அது தெளிவு பெற உங்களோட அறிவுரை வேணும், உங்க ட்ரீட்மெண்ட் வேணும்னு அவரை ஒத்துக்கிட்டு, ஸ்ரீல பிரபுபாதர் ஒத்துக்கிட்டு அவர் சொல்றது கேட்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா வெளியில இருக்கிறவங்க பொய் கௌரவத்தினால அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு நோயே இல்லை, உள்ள கேன்சர் கட்டி இருக்கு, ஆனா என்னால பார்க்க முடியல, ஆனா அதனால எனக்கு இல்லை, அதனால நான் அனுபவிக்கிறேன். அவர் சொல்றாரு பிரபுபாதர், இல்ல உனக்கு நோய் இருக்குதுன்னு. ஆனா அவன் ஒத்துக்க மாட்டேன்றான். ஏன்னா அவனோட பொய் அகங்காரம் அவனை ஆட்டுவிக்கின்றது. சோ பகவானுக்கு அன்புடன் பக்தி தொண்டு செய்வதில் ஒருவனது விருப்பத்தை அதிகரிப்பதற்கு இத்தகைய குறிப்பிட்ட அறிவு அவசியம். கிருஷ்ணர் எவ்வாறு பெரியவர் என்பதை முழுமையாக புரிந்து கொள்வதில் அலட்சியம் காட்டக்கூடாது. ஏனெனில் கிருஷ்ணருடைய சிறப்பை அறிபவன் தீவிரமான பக்தி தொண்டில் நிலை பெற முடியும். கிருஷ்ணரை பற்றி எவ்வளவுக்கு அவ்வளவு அறிவை சேகரித்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட பக்தி தொண்டுல முன்னேற முடியும். அப்போ வெறுமெனவே எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, சாஸ்திரங்கள் எல்லாம், சாஸ்திரத்தோட அறிவு தேவையில்லை, பிலாசபி எல்லாம் எனக்கு வேண்டாம், நாங்களாம் படிக்காமையே பண்ணுவேன் பக்தி தொண்டு அப்படின்னு போறவங்க சீக்கிரம் கீழே விழுந்துருவாங்க, வீழ்ச்சி அடைஞ்சிருவாங்க. ஆனா அவங்க செஞ்ச சேவை வீண் போகாது. ஆனா நிலை பெற முடியாது பக்தி தொண்டுல. அடுத்த பிறவியில கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வரலாம், அடுத்த பிறவியில முழுசாவே முன்னேறலாம். ஆனா பொய் அகங்காரம் அவனை தடுக்கும் போது அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா பொய் அகங்காரம் எதனால உண்டாகுது? மாயினால. மாயை எப்படிப்பட்டது? வலிமையானது. மாயிலிருந்து விடுபடுவது என்பது ரொம்ப அரிது.
அப்போ பக்திக்கு வரும்போது அமானித்துவம், அதான் நாம மறுபடியும் அந்த ஸ்லோகத்தை திரும்ப திரும்ப நினைச்சு பார்க்கணும். சிஷ்டாஷ்டகத்துல எப்படி ஒரு பக்தன் இருக்கணும் அப்படிங்கிற சிம்டம்ஸ சொல்றாரு சைத்தன்ய மகாபிரபு. திருநாத் அபிசுனிசேன தரோர் அபிஜக்ஷ்ணா அமானீனா மானதேன கீர்த்தனீய சதாஹரி. ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் அல்ல சந்தேகங்கள் இருந்தா விவாதிக்கலாம்.